Hi cute பொம்மைஸ், வெல்கம் பேக் டு கிவி பொம்மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து வீடியோ போட்டு ஒரு மாதிரி நான் வந்து அவுட் ஆஃப் சோஷியல் மீடியாவில் இருந்தேன்ற மாதிரி தான் இத்தனை நாள் இருந்தேன். நிறைய வந்து இஷ்யூஸ் லைக் வந்து கொஞ்சம் லாஸ் இதெல்லாமே ஃபேமிலியில் நடக்கிறதுக்குள்ளே நான் ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிட்டேன். அதனால எனக்கு பெருசாக வீடியோ போடுறது எது மேலேயுமே நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாமே இருந்தேன். ஸோ வந்து இப்போ மறுபடியும் கொஞ்சமாவது பேக் டு நார்மல் வரலாம் அப்படின்ட்டு தான் இப்போ வீடியோ போட ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள், விஹன் குட்டி வந்து கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கார், வெயிலாக இருக்கான். இப்போ வந்து நாங்கள் வந்து எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, கிரிக்கெட் சீசன் வந்து முடிஞ்சிடுச்சு. சம்மர் மட்டும்தான் வந்து கிரிக்கெட் சீசன் இருக்கும். ஸோ இப்போ வந்து எங்களுக்கு ஆட்டம் கிரிக்கெட் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபேமிலி கெட் டுகெதர் அப்படின்ற மாதிரி வைப்பாங்க. ஸோ அந்த கெட் டுகெதருக்கு தான் நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து செம்ம பிஸி டேவாக இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா காலையில் விஹன் வந்து ஃபுட்பால் கிளாஸ் போயிட்டு வந்தான். அதான் வந்து டயர்டாக தூங்கிட்டு இருக்கான். போயிட்டு வந்து கடகடன் கிளம்பி இப்போ வந்து அந்த கெட் டுகெதருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்து எங்களோட ஃப்ரெண்டு குழந்தைக்கு பர்த்டே பார்ட்டி. ஸோ அங்கே வேற போவோம். அப்படியே வந்து செம்ம பிஸியாக போகுது. பட் நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன். அப்படியே ஜாலியாக ஃபன்னாக போகும். ஒரே ஒரு கவலை என்னன்னா, நாளைக்கு மண்டே, அதுதான் கொஞ்சமாக கவலை. மற்றபடி ஓகே தான். ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன vlog பார்க்க போறீங்கன்னா, சண்டே எப்படி போகுது எனக்கு அப்படின்றத தான் நீங்கள் பார்க்க போறீங்க. ஹோப் யூ வில் என்ஜாய் திஸ் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிருக்காங்க. இந்த கோக்கு, ஸ்ப்ரைட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்கு அந்த கெட் டுகெதருக்கு. விஹன் குட்டி பார்த்தீங்கன்னா வந்து தூங்கிட்டான் இப்போ. அவனுக்கு அப்பா இன்னைக்கு ஒரு பெரிய தலைவலி எனக்கு இல்லை. ஏன்னா எங்கே போனாலும் அவனுக்கு என்ன சாப்பாடு வைக்கிறது, ஐயோ அவன் சாப்பிட்லையான்ற ஒரே டென்ஷனாகவே இருக்கும். இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் மரமண்டை கறி வந்தது. அவனுக்கு பிடிச்சதை நான் வீட்லேயே சமைச்சு சாப்பாடு வச்சுட்டே கூட்டிகிட்டு போயிடலான்ட்டு. அதனால அவனுக்கு பிடிச்ச அந்த ரசத்தையும் ரைஸையும் நான் வீட்லேயே வச்சு ஒரு முட்டை வச்சு ஊட்டிட்டேன். ஸோ வயிற்றுக்குள்ளே சாப்பாடு போனதும் செமையாக தூங்கிட்டான். என் புருஷர் ஃபேஸ் பார்த்தீங்களா, சிடுன்னு இருக்குது. ரீசன் என்னென்னா, டைம் ஆகிடுச்சான். ஆக்சுவலாக டைம்லாம் ஆகலை. கிரிக்கெட் ஃபங்க்ஷன்ன்றதுனால அவருக்கு டைம் ஆன மாதிரி ஃபீலிங். விஹன் கம் லெட்ஸ் கோ ஃபார் பார்ட்டி. சொல்லு லுக் சொல்லு. விஹன் லெட்ஸ் கோ ஃபார் பார்ட்டி. ஒரு வழியாக விஹனை வந்து இறக்கியாச்சு கார்லேருந்து. என் ஹஸ்பண்ட் வந்து டைம் ஆச்சுன்னு அவ்வளோ கத்திட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தா ஒரு 2 ஃபேமிலி தான் வந்து எங்களுக்கு முன்னாடி வந்தே இருந்தாங்க. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? கோ டச். ஐயோ முறைக்குது, பயமா இருக்கு. Don't go for his forehead. No. ஒண்ணு பண்ணாத, டச் பண்ணு. Forehead போஸ் ஆகாது. from his side. Go for his side. Go sideல போ விஹன். இங்கே போனதும் விஹன் வந்து இந்த நாயை பார்த்தோன்னே செம்ம ஜாலியாகிட்டான். அவனுக்கு பெட் அனிமல்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். ஆக்சுவலாக அந்த நாய் பேர் வந்து ப்ளூ. அவன் போய் அதை டச் பண்ணுறது அப்படி இப்படின்னு விளையாடிட்டு இருந்தான். நான் தான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். இந்த கெட் டுகெதர் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வீட்டில் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டில் இந்த வால் கிளாக் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடே வந்து அவ்வளோ நீட்டாக அவ்வளோ ஹைடெக்காக செம்மையாக வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்க, அனிதா, அதாவது நிரஞ்சன் ஒய்ஃப், இவங்க வந்து நியூலி வெட் கப்பிள். இவளுக்கும் வந்து நாய்னா ரொம்ப பிடிக்கிறதுக்குள்ளே விஹனும் அனிதாவும் செம்ம ஜாலியாக வந்து அந்த நாயை தடவி கொடுக்கறது அப்படி இப்படின்னு விளையாடிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு ஓரமாக நின்று வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து கிட்ட போக மாட்டேன் அப்படின்ட்டு. இங்கே பாருங்களேன், அவங்க வீட்டோட அவுட்டோர் அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு ஸ்விங் மாதிரி போட்டு வச்சுட்டு அந்த செட்டப்பு டெக் போட்டு சூப்பராக இருந்தது. த்ரூ குட்டி வந்து நாயை தொடணும்னு ஆசை, ஆனால் தொடமாட்டேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருந்தான். இங்கே பாருங்கள், ஏதோ வந்து அந்த ஸ்விங்குக்கு சொந்தக்காரனுங்க மாதிரி 2 பேரும் ஆடிட்டு அடிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு ஜாலி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து த்ரூவை எவ்வளவோ தொட வைக்க பார்த்தோம். நாங்கள் இல்லை, அனிதா தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தா. ஆனால் வந்து அவன் கொஞ்சம் ட்ரை பண்ணுறான், ஆனால் கொஞ்சம் பயப்படுறான். ஆனால் இந்த விஹன் பாருங்களேன், அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துட்டான். டே, அது உன்னை விட ஹைட்டாக இருக்குடா அப்படின்னாலும் கேட்கவே இல்லை. நான் வந்து நீ என்னென்னா பண்ணுடா, நான் வந்த வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு சாப்பாடு செக்ஷனுக்கு வந்து பார்த்தா குஸ்கா என்ன, சிக்கன் கறி என்ன,
சிக்கன் மஞ்சூரியன் பார்த்தோன்னே எனக்கு வாயெல்லாம் அப்படின்னு ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ பார்க்கவே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி கடாய் பன்னீர் எனக்கு வெஜ்ஜில் பிடிச்ச டிஷ் அது. ஆனியன் பக்கோடா இருந்தது. இன்னொன்று எனக்கு வந்து அப்படியே எம்எம்மாக அந்த ஃபீல் என்ன கொடுத்ததுன்னா பிரெட் அல்வா. எனக்கு பிரெட் அல்வா ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பிரெட் அல்வாவே சாப்பிட போகிறேன். சும்மா சொல்லக்கூடாது, எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக இருந்தது. நான் வந்து ஏற்கனவே என்னோடய வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஆர்எஸ் ஃபுட்ஸ் தான் வந்து நாங்கள் முக்கால்வாசி கேட்ரிங் கொடுப்போம். அவங்க வந்து ஒரு தமிழுக்கு ஷெஃப் அப்படின்ட்டு. ஸோ வந்து இந்த தமிழ் பசங்க, அதாவது எங்கள் ஹஸ்பண்டோட கிரிக்கெட் டீம் பேர் வந்து தமிழ் பசங்க, அவங்களோட ஒன் ஆஃப் த ஸ்பான்சரும் ஆர்எஸ் ஃபுட் தான். அதனால அவங்களே இன்னைக்கு கேட்ரிங்கும் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. அது தொடர்ந்து அப்படியே வந்து ஒரு குட்டி பர்த்டே செலிப்ரேஷன் முடிச்சுட்டு ட்ராஃபிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் வந்து பெஸ்ட் பவுலர், பெஸ்ட் விக்கெட் கீப்பர், அந்த மாதிரி வந்து பெஸ்ட் டீம் கான்ட்ரிபியூட்டர், அதான் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ட்ராஃபிஸ்லாம் கொடுத்துட்டு தொடர்ந்து பாட்டு கச்சேரியும் ஆரம்பம் ஆயிடுச்சு. காயத்ரி தான் ஃபஸ்ட்டு பாட்டு துவங்கி வச்சா. காயத்ரியை தொடர்ந்து ஒரு 2-3 பாட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பித்தோம். ஆஸ் யூஷுவல் டேக்அவே பாக்ஸஸும் கொடுத்தாங்க. அதையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு வந்து கொண்டு வந்த டேக்அவே பாக்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். அந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்கார்றது எவ்வளோ சுகம். அவாடா, கெட் டுகெதர் போயிட்டு வந்தாச்சு. அங்கே நல்லா செம ஃபன்னாக இருந்தது. இந்த ட்ராஃபீஸ்லாம் கொடுத்தாங்க. என் புருஷரும் வந்து ட்ராஃபி வாங்கினார். எதுக்குன்னா பெஸ்ட்டு வாலண்டியரிங், போனது கிரிக்கெட்டுக்கு, ஆனால் பெஸ்ட்டு வாலண்டியரிங் ட்ராஃபியெல்லாம் வாங்கினாங்க. இங்கே நான் கிவி பொம்மை சேனலுக்கு ஏதாவது சின்னதாக ஹெல்ப் கேட்டால் கூட பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த கிரிக்கெட்டுக்கு எப்போ பாரு கிரிக்கெட்டோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஏதாவது போடுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. நான் வந்து இன்ஸ்டாவில் ஏதாவது போட்டு டேக் பண்ணால் அதை கண்டுக்க கூட மாட்டாங்க. இதை தான் நான் அங்கேயும் அவங்கக்கிட்டேயும் சொன்னேன். என் புருஷரை வந்து நான் வந்து இந்த தமிழ் பசங்க கிரிக்கெட் டீமுக்கு தத்து கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. ஸோ வந்து நல்லா ஃபன்னாக போச்சு. விஹன் வந்து அங்கே இருந்து அந்த ஒரு டாகை, அந்த நாய் பேர் வந்து ப்ளூ, அந்த ப்ளூ கூட செம்மையாக விளையாடிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அந்த நாய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு கண்ணு வேறு, லைக் ஒவ்வொரு கண்ணும் ஒவ்வொரு கலரில் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து கொஞ்சம் பெட்னாலே பயம். ஆனால் என் பையன் அப்படியே ஆப்போசிட்டு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், அவன் அப்படியே எங்கள் அப்பா மாதிரி இந்த விஷயத்தில் அப்படின்ட்டு. எங்கள் அப்பாவுக்குமே வந்து பெட் அனிமல்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். என் பையனும் அதே மாதிரி தான் இருக்கான். ஸோ வந்து அவர் ஜாலியாக ப்ளூ கூட விளையாடிட்டு இப்போ வந்து தூங்கிட்டு இருக்கார். செம்ம டயர்டு, அவனுக்கு பயங்கரமாக விளையாடி பயங்கரமாக டயர்டாயிட்டான். இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே பார்ட்டிக்கு போகணும். அதுக்கு கிஃப்ட்டு வாங்கணும். ஆனால் இன்னும் கிஃப்ட் ரேப் பண்ணல. என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்து கிஃப்ட் ரேப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பணும். என் ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் ரேப் பண்ண உட்காந்துட்டாங்க. கிஃப்ட் ரேப் பண்ணி முடிக்கும்போது என் ஃப்ரெண்ட் நிரஞ்சன், அனிதா அவங்களும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ நிரஞ்சன் அவனோட கிஃப்ட்டும் ரேப் பண்ணி தர சொன்னான். எல்லாத்தையும் கிஃப்ட் ரேப் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான் பாக்கி. விஹன் ஆஸ் யூஷுவல் எழுப்பிட்டு இருக்கேன். அதெல்லாம் எழுப்பிட்டு விஹனுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டோம். மேலே டிஷர்ட் மட்டும் மாற்றிட்டு எங்கள் வீட்டில் வந்து ஒரு 1 minute டிரைவ் தான் அவங்க வீடு, பர்த்டே பார்ட்டி இருக்க வீடு, அங்கேக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ஸ்பைடர்மேன் தீமு. ஸோ ஃபுல்லாக டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுதான் வந்து இன்றைக்கான கேக்கு. க்யூட்டாக இருந்ததில் கேக் பார்க்கவே. கேக் கட்டிங் முடிச்சாச்சு. பிரியாணி நல்லா சாப்பிட்டு உட்காந்துட்டு PS5 விளையாடிட்டு இருந்தோம் எல்லாரும் மாற்றி மாற்றி டேர்ன் எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கும் கிளம்பி வந்தாச்சு. ரிட்டன் கிஃப்டாக இது வந்து விஹனுக்கு கொடுத்தாங்க. வீட்டுக்குள்ளே வந்த அடுத்த செகண்டே அதை பிச்சு போட்டு அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தான். ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே அவன் செம்ம எக்ஸைட் ஆகிட்டான். ஏன்னா அதில் வந்து அந்த லீகோ மான்ஸ்டர் ட்ரக் மாதிரி இருந்தது. அவனுக்கு நார்மலாகவே இந்த மான்ஸ்டர் ட்ரக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட் ஆகிட்டான். அவங்க அப்பா அதை நான் ஓப்பன் பண்ணி செட் பண்ணோன்னா நீ வந்து வீட்டை டைடியப் பண்ண, அப்போ தான் பண்ணி தருவேன் அப்படின்ட்டாங்க. அதனால கடகடன்னு போயிட்டு வீட்டெல்லாம் டைடியப் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டுருக்கான். நான் அதுக்குள்ளே வந்து சரி மாவு ஆட்டி வச்சோம்ல காலைல, அது புளிச்சதா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். பாருங்கள் எவ்வளோ மாவு ஆட்டி வச்சுருக்கேன். பத்தாதுக்கு ரைஸ் கொஞ்சம் இருந்தது, ரசம் இருந்தது. இது எல்லாத்தையும் அள்ளி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு
அவங்க அப்பாவும் பையனும் வீட்டையும் அதுக்குள்ளே வந்து அழகாக டைடியப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இவங்க 2 பேரும் இதை செட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். விஹன் வந்து அப்படியே படிக்கிறாரு எப்படி செட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த பிக்சரை பார்த்து படிச்சுட்டு இருந்தான். எனக்கு வந்து அவன் நிறைய இப்போ வந்து அந்த பார்த்து லைக் பசில்ஸ் மேலேயும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பசில் வந்து அழகாக பார்த்து அழகாக வந்து அந்த மேக் பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டு இருந்தான். அவன் வந்து ரொம்ப ஈகராக இருந்தான் அதை வந்து மேக் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளே வந்து ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு எல்லா வேலையும் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் கிச்சனில் போய் என்னோடய வேலைகளை பார்த்துட்டு இருந்தேன். இவங்க இங்கே அடுக்கி முடித்து மேக்கும் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருந்தது. விஹனுக்கு வந்து ஏதாவது ஒரு புது டாய் வந்ததுன்னா 2 நாள் அதில் தான் விளையாடுவான். 3ஆவது நாள் அதை உடச்சி போட்டு அதுக்கப்புறம் அதை கண்டுக்க கூட மாட்டான். எனக்கு தெரிஞ்ச எல்லா குழந்தைங்களும் முக்கால்வாசி அப்படி தான் இருப்பாங்க போல். அதே தான் இவன் பண்ணிட்டு இருக்கான். அப்பா ஒரு அடியாக வந்து என்னோடய சண்டே இப்படி தான் முடிஞ்சுது. செம்ம டயரிங்காக போச்சு, பட் ஹாப்பியாக போச்சு. காலைல 6:30க்கு ஆரம்பிச்சுது என்னோடய டே. காலைல எழுந்து மாவரைச்சி அப்படியே வந்து விஹனுக்கு சாப்பாடு வச்சு மறுபடியும் மதியம் ரசம் தான் பண்ணேன். ரசம், முட்டை, ஒயிட் ரைஸ் விஹனுக்கு மறுபடியும் அந்த சாப்பாடு வச்சு கெட் டுகெதர் போயிட்டு வந்து ஒரு 1/2 hour கேப்பில் வந்து கொஞ்ச நேரம் அப்படி இப்படி இருந்துட்டு வீட்டில் மறுபடியும் பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு ஒரு 9:15க்கு வீட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கு அடுத்து வந்து நான் போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே பெட்டில் போய் படுக்க வேண்டியது தான் பாக்கி. செம்ம டயர்டாக தான் இருக்குது, பட் வந்து ஜாலியாக இருந்தது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ வந்து see you on next set of videos. hopefully கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன் இனிமே. அதுதான். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோடய சேனலையும் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ பை.